ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரவணா. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு மித்த பிரேக் பண்ண போறோம். ஆக்சுவலா ஃபேஸ் வாஷ்க்கு ஹாட் வாட்டர் நல்லதுன்னு நம்புறீங்களா? இல்ல கோல்ட் வாட்டர் தான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்களா? அது என்னன்னு இப்போ நம்ம லைவா பிராக்டிகலா என்னன்றத ஃபேஸ்ல அப்ளை பண்ணி சேம் டைம் காமிச்சிடலாம். இப்போ நான் ஒரு சைடு ஃபேஸ்ல ஹாட் வாட்டரும், ரைட் சைடு ஃபேஸ்ல நான் கோல்ட் வாட்டரும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, கெட்டில்ல நம்ம ஹாட் வாட்டர் போட்டாச்சு. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ்ல ஊற்றிக்கிறேன். நல்லாவே நல்லா ஹாட்டாகவே இருக்குது. தென் கோல்ட் வாட்டருக்கு ஐஸ் க்யூப்ஸை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சின்ன டவல் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்ட் வாட்டர் ரைட் சைடு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். பஸ் புழிஞ்சிட்டு கிட்ட கொண்டு நல்லா எல்லா இடமும் ரைட் சைடு ஃபேஸில் நான் கோல்ட் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணல, ஒன்லி வாட்டர் தான். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது என்ன மெத்து இருக்குன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இப்போது டவலோட இந்த பக்கத்தை எடுத்து நான் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் டிப் பண்ணுறேன். பட் ஹாட் வாட்டரில் நம்ம அந்த க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்ல குட் ஃபீல் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, இப்போ என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ரைட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு கோல்ட் வாட்டர்லையும், இந்த சைடு ஃபுல்லாக ஹாட் வாட்டர்லையும் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுறலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எந்த சைடு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஹாய், ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்டரும் ரைட் சைடில் கோல்ட் வாட்டரும் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அந்த ரிசல்ட் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஹாட் வாட்டர்ஸ் ஓப்பன் பண்ண சைடு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு அந்த போஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. பட் கோல்ட் வாட்டர் சைடு அந்த போஸ் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கின் டைட்டன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ளம்பினஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்னஸ் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது லைவ்ல பார்க்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ட்ரை ஆன மாதிரி, உடனே ட்ரை ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பிகாஸ் என்னன்னா இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாட் வாட்டர் வாஷ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணலாம். பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, கோல்ட் வாட்டரில் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு ப்ளம்பினஸ் வருது, அந்த டைட் ஆகுது, டைட்னஸ் கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோஸ் போர்சஸ் இருக்கனால உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குது. ஆம், அதே மாதிரி உங்களுக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு கோல்ட் வாட்டரில் ஃபினிஷ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி நான் கிளியராக சொல்கிறேன், அது நல்லா கேட்டுக்கங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணும்போது நார்மலான ஹாட் வாட்டர் கிடையாது, வார்ம் வாட்டர். ஏன்னா ஓவர் ஹாட் வாட்டர் டேமேஜ் த ஸ்கின். ஓகேவா? அதே மாதிரி ஓவர் கோல்டாக இருக்கிற வாட்டர் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு புவர் கிளென்சிங் தான் கிடைக்கும். பெருசாக கிளென்ஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்சரோ இல்லை ஃபேஸ் வாஷோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு கோல்ட் வாட்டரில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஹைட்ரேஷனும் இருக்கும், கிளென்ஸும் நல்லா ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ளம்பினஸும் இருக்கும், அந்த ஒரு ஸ்கின் டைட்னஸும் இருக்கும். ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்னன்னா ஓவர் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, சும்மா வெறும் கோல்ட் வாட்டருமே யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மிக்ஸ்டப்பாக பேலன்ஸாக பண்ணும்போது உங்களுக்கு குட் ரிசல்ட்ஸ் எப்பவுமே கிடைக்கும். இதுதான் மை பர்சனல் ஒப்பீனியன். திஸ் இஸ் த ரிசல்ட். இதில் வந்து ஹாட் வாட்டர் தான் நல்லதுன்றது மித்துலாம் கிடையாது. அது ப்ராப்பர் ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆகும், இரிட்டேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ரெட்னஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மித் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ மிக்ஸ்டாக பேலன்ஸாக பண்ணுறது தான் எப்பவுமே பெஸ்ட்டு. ஃபுல் கோல்ட் வாட்டர் பண்ணினா ஸ்கின் டைட்டன் ஆகும். ஓகேங்களா? பட் கிளென்சிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி மேக் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன டெஸ்ட் இருக்குது, என்னென்ன மித் இருக்குது, அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.